12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இனிய காலை வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் அல்லோட்ரோபிசம், புறவேற்றுமை வடிவத்துவம்னா என்ன? பாடம் 2ல இது ஒரு புக் பேக் கொஸ்டின். கார்பனின் புறவேற்றுமை வடிவங்களை விளக்கு அப்படின்னு 5 மார்க்ல வரலாம். எக்ஸ்பிளைன் அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னு வரும்போது நம்ம எழுத வேண்டியது என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். முதல்ல வரையறையை பார்த்துடலாம். புறவேற்றுமை வடிவம் அப்படின்னா என்ன? இங்க கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம் பார்க்கிறோம். கார்பன் தனது இயற்பியல் நிலையில, அதாவது நிலைமையில ஒன்றுக்கு மேற்பட்ட படிக அமைப்புகளை கொண்டிருக்கு. அப்போ வரையறை பார்த்தோம்னா, ஒரு தனிமம் ஒரே நிலைமையில ஒன்றுக்கு மேற்பட்ட படிக வடிவங்களை, ஒன்றுக்கு மேற்பட்ட மூலக்கூறு வடிவமைப்புகளை கொண்டுள்ளது. இதுதான் புறவேற்றுமை வடிவங்கள். இந்த இந்த பண்பிற்கு புறவேற்றுமை வடிவத்துவம் என்று பெயர் அப்படின்னு தமிழ்ல சொல்ல போறோம். இங்கிலீஷ்ல some elements exist more than one crystal structure or molecular forms in same physical state. Again repeat பண்ணலாம் பாருங்க, பின்னாடி சொல்லலாம். Some element exist more than one crystalline structure, அதாவது படிக அமைப்பு, அல்லது மாலிகுலர் ஃபார்ம், மூலக்கூறு அமைப்பு, இன் சேம் பிசிக்கல் ஸ்டேட், ஒரே நிலைமையில். இதுதான் அல்லோட்ரோபிசம். ஸோ ரைட் அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் அண்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்னு வரும்போது என்னென்ன அல்லோட்ரோப்ஸ் எல்லாம் இருக்கு, அதாவது என்னென்ன புறவேற்றுமை வடிவங்கள் எல்லாம் இருக்கு. 1 புல்லரின், 2 கார்பன் நானோ குழாய்கள், 3 கிராஃபின், 4 கிராஃபைட், 5 டைமண்ட். ஆக்சுவலாக புத்தகத்தில் ஃபர்ஸ்ட் கிராஃபைட் இருக்கும், 2வது டைமண்ட் இருக்கும், அதுக்கடுத்து மேலே பார்த்த 3ம் இருக்கும். சரி, இந்த 5உடைய பெயரை எழுதுனா அது ஒரு 2 மார்க் கொஸ்டின். திரும்ப 5 பேர் சொல்லுவீங்களா? புல்லரின், கார்பன் நேரோ குழாய்கள், கிராஃபின், கிராஃபைட், டைமண்ட். இங்கிலீஷ் மீடியம் புல்லரின், கார்பன் நேனோ டியூப்ஸ், கிராஃபின், கிராஃபைட், டைமண்ட். சரி, அது மட்டும் எழுதுனா அது ஒரு 2 மார்க் கொஸ்டின். 5 மார்க்கில் கேட்குறாங்க. இந்த இடத்துல 1 மார்க் நிறைய வந்திருக்கு. அப்போது ஒவ்வொருத்தரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதில் ஃபர்ஸ்ட்லேருந்தே போயிடலாம் அப்படின்னா முதல்ல கிராஃபைட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். வேகமாக வாங்க. கிராஃபைட் என்ன வடிவமைப்பில் இருக்குது? கிராஃபைட்டை பற்றி நீங்கள் ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த அமைப்பை பற்றி சொல்ல வேண்டியது, அந்த வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு அந்த ஒரு 5 பாயிண்ட்டை சொல்ல வேண்டியிருக்கு. அந்த 5 பாயிண்ட் என்னன்னா, இது வடிவம் எப்படி இருக்கு, நான் இப்போ வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. இது எப்படி இருக்கு சார்? இது ஏதோ பென்சீன் வரைஞ்ச மாதிரியே இருக்கு. எஸ். ஸோ இந்த அமைப்பு எக்ஸகோனல் ஸ்ட்ரக்சர். அப்போ அந்த எக்ஸகோனல்ன்ற வார்த்தை இல்லாமல் இருக்கு, அதனால நான் எழுதிடுறேன் எக்ஸகோனல். சரி, அடுத்தது அதனுடைய ஹைபிரிடைசேஷன் என்ன, இனக்கலப்பு என்ன? இங்க ஒவ்வொரு கார்பனும், இப்போ நான் ஒரு இடத்துல எடுத்துக்க போறேன், இந்த பக்கம் ஒரு பிணைப்பு ஏற்படுத்தியிருக்கு, இந்த பக்கம் ஒரு பிணைப்பு ஏற்படுத்தி, இந்த பக்கம் ஒரு பிணைப்பு, அப்போ 3 பிணைப்பு. ஒவ்வொரு கார்பனும் 3 சகப்பிணைப்பை, அதாவது 3 சிக்மா பிணைப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு. நான் இப்போ இங்க வரைஞ்சேன்னா 1 2, இந்த பக்கம் 3. அப்போ 4th எலக்ட்ரான் ஃப்ரீயா இருக்கு. கார்பனுக்கு இணைத்திறன் 4ன்னு தெரியும், 3 சிக்மா பிணைப்பு ஏற்படுத்துது. 4வது எலக்ட்ரான் ஒரு அடுக்குக்கும், இதோ ஒரு அடுக்கு இருக்கு, இதோ ஒரு அடுக்கு இருக்கு, இந்த அடுக்குக்கு இடையில இங்க டாட் டாட்டா போட்டிருக்காங்க பாருங்க, அதுதான் வான் டெர் வால்ஸ். அப்போ லேயர்ஸ் ஹெல்டு பை வீக் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் சொல்றோம். n ஹைபிரிடைசேஷன் sp2. ஸோ அப்போ
எக்ஸகோனல்ன்றது ஒரு பாயிண்ட்டு, sp2 ஹைப்ரிடைசேஷன்றது ஒரு பாயிண்ட்டு, அப்புறம் இது இருக்குது. ஸோ அந்த ஃபோர்த் எலக்ட்ரான் இது போல பைப்பிணைப்பை ஏற்படுத்தியிருப்பதன் காரணமாக அது எலக்ட்ரான்கள் நகரும் தன்மை இருக்கும். அதாவது உள்ளடங்கா தன்மை, டீலோக்கலைசேஷன், ஒரே இடத்துல ஃபிக்ஸ்டாக இருக்காது, அது நகர்ந்துட்டே இருக்கும். எனவே மின்சாரத்தை கடத்தும். குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அப்புறமா எப்படி இருக்கும்? சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக இருந்தால் என்ன ஆகும்? இந்த வழுவழுப்பாக இருக்கும். அப்போ அது எதுக்கு யூஸ் பண்ணலாம்? லூப்ரிகண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இப்போது 5 பாயிண்ட் வந்துருமா பாருங்கள். நான் 1 ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன், 2 ஹைப்ரிடைசேஷன் சொல்கிறேன், 3 அதனுடைய கண்டக்டிவிட்டியை பற்றி பேசுங்க, 4 அதனுடைய நேச்சர் பற்றி பேசுங்க, சாஃப்டாக இருக்கா ஹார்டாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, 5 அதனுடைய யூசஸை பற்றி பேசுங்க. சரி, புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது டைமண்டுக்கு வாங்க. டைமண்டுக்கு வரும்போது அதே மாதிரி பாயிண்ட், அங்கே என்னென்னலாம் சொன்னீங்களோ அதை அப்படியே இங்கே பாருங்கள். அங்கே என்ன ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொன்னேன். அதாவது கார்பனுடைய இணைதரம் 4, ஒவ்வொரு கார்பனும் 3 கார்பனுடன் 3 சிக்மா பிணைப்பு ஏற்படுத்துது. அப்போ அங்க sp2 இனக்கலப்புன்னு பார்த்தோம். இங்க ஒவ்வொரு கார்பனும் மற்ற 4 கார்பனுடன் 4 சிக்மா பிணைப்பு ஏற்படுத்து. அப்போ தமிழ்ல நான்முகி வடிவமைப்பு sp3 இனக்கலப்புன்னு சொல்றோம். அதை அப்படியே இங்கிலீஷ்ல சொல்ல வந்தேன். நான் ஒரு இடத்துல காட்டுறேன் பாருங்க. 1 2 3 4. ஸோ 4. அப்போ நம்ம மீத்தேன் வடிவம் தெரியும், இதுதான். அதாவது இங்கே ஒரு சி இருக்கும், இங்கே ஒரு ஹெச் இருக்கும், இங்கே ஒரு ஹெச் இருக்கும், இங்கே ஹெச் இருக்கும், இங்கே ஹெச் இருக்கும். இது நான்முகி வடிவத்தை நம்ம காமிச்சிருப்போம். இதே மாதிரி அப்போ டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் பாயிண்ட் நம்பர் 1. என்ன ஹைப்ரிடைசேஷனு? sp3 ஹைப்ரிடைசேஷனு. சரி, அடுத்து மின்சாரத்தை கடத்துமா? 4 எலக்ட்ரான்களும் 4 சகப்பிணைப்பு ஏற்படுத்தியதுனால, 4 சிக்மா பிணைப்பு ஏற்படுத்தினால நோ ஃப்ரீ எலக்ட்ரான். ஸோ மின்சாரத்தை கடத்தாது. இன்சுலேட்டர், நம்ம இன்சுலேஷன் டேப்புன்ற வார்த்தை பயன்படுத்தியிருப்போம். அப்படின்னா மின்சாரத்தை கடத்தாது. நம்ம ஒயருக்கு டேப் அடிக்கிறது எதனால? அது வெளியே மின்சாரத்தை கடத்தக்கூடாது, வெளியே தெரியக்கூடாது, யாருன்னா கை வச்சா ஷாக் அடிக்கூடாது. மேலே இருக்கிற அந்த இது வயரில் மேலே இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு வகையிலான பிளாஸ்டிக் பாலிமர். அது வந்து மின்சாரத்தை கடத்தாது. ஸோ டேப், இன்சுலேஷன் டேப், லைக் தட் டைமண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர். அப்படின்னா என்ன? மின்சாரத்தை கடத்தாது. சரி, அடுத்ததுதான் இது எப்படி இருக்கும்? வெரி ஹார்டு, கடினமாக இருக்கும். சரியா? HARD. அந்த ஹார்டுக்கு பதிலாக ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ இது 4th பாயிண்டா நம்ம எடுத்துக்கலாம். சரி, எதுக்கு யூஸ் ஆகுது? ஹார்டா இருக்குல்ல, அது எதுக்கு யூஸ் ஆகுது? கட்டிங். நம்ம மற்ற யூசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக என்னது? டைமண்ட் கட்ஸ் டைமண்ட் சொல்லுவோம்ல, அப்போ கட்டிங் டூல்ஸ் ஆர் ட்ரில்லிங் ஆர் ஷார்ப்பனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் இதனோட யூஸு. சரி, அப்போ படிச்சிருவீங்க. ஸோ அதுக்கு ஒரு 5 பாயிண்ட், இதுக்கு ஒரு 5 பாயிண்ட். அப்போ 5th பாயிண்ட்டு யூசஸ். சரி, அடுத்து நம்ம மிச்சம் 3ம் பார்த்துடலாம். யாரு? புல்லரின், கிராஃபின், கார்பன் நானோ டியூப்ஸ். இந்த 3த்தையும் இதனுடைய வடிவமைப்புகள் எப்படி இருக்கு? முதல்ல இது 5 பேருடைய இனக்கலப்புகள் தெரிஞ்சிருக்கணும். இனக்கலப்புனா என்ன? ஹைப்ரிடைசேஷன் தெரிஞ்சிருக்கணும். அங்கே 2 பேருக்கு பார்த்துட்டோம். ஒருத்தர் sp2, ஒருத்தர் sp3. யார் sp3? டைமண்ட் sp3. சரி, இப்போ புல்லரினுக்கு வருவோம். புல்லரின் sp2 ஹைப்ரிடைசேஷன். இதுவும் sp2 தான், இதுவும் sp2 தான். ஒன்னே ஒன்று. அப்போ இது டைமண்ட் மட்டும்தான் sp3, மறந்துடாதீங்க. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. விச் இஸ் நாட் sp2 hybridized allotropes of carbon அப்படின்னா டைமண்ட் ஆன்சர், பிகாஸ் இட் இஸ் sp3. அடுத்தது ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் அப்படின்ட்டு யாரை வேணாலும் கேட்கலாம் 1 மார்க்ல. அப்போ என்ன ஹைப்ரிடைசேஷன், பர்டிகுலரா புல்லரினுடைய ஹைப்ரிடைசேஷன் என்னன்னு கேட்பாங்க. புக் பேக் கொஸ்டினா இருக்கு. sp2 ஹைப்ரிடைசேஷன்.
அடுத்தது புல்லரைனில் எத்தனை கார்பன் இருக்குது? 60 கார்பன் இருக்குது. அதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த கூண்டு போன்ற அமைப்பு கொண்டிருக்கு. இது ஒரு கூண்டு போன்று அமைஞ்சிருக்கு. அதில் ஐங்கோணம் மற்றும் அருங்கோண வளைய அமைப்புகள் கொண்டுள்ளன. ஐங்கோணம்னா உங்களுக்கு தெரியும், அருங்கோணம்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல எதற்கவே ஒரு அருங்கோண அமைப்பு இருக்குது. மற்ற இடத்துல ஐங்கோணம் அருங்கோணம் மாறி மாறி அமைச்சிருக்கோம். எத்தனை இருக்கும் அப்படின்ட்டு ஒரு 1 மார்க் கொஸ்டின். 20 ஹெக்ஸகனல், அதாவது 5 மெம்பர், 12 வந்து பென்டகன் இருக்கும் அப்படின்றது கீழே கொடுத்து வச்சுருக்காங்க, காட்டுறேன். இப்போ இதில் இதனுடைய அமைப்பு என்ன அப்படின்னா கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர். கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நீங்கள் அங்கே பார்த்துங்க. கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்புறம் எத்தனை கார்பன் இருக்குது? 60 கார்பன். அது எப்படி இருக்குது? ஷாஷர் பால் அப்படின்னா என்ன? நம்ம ஃபுட்பாலோடைய மாறி இருக்குது. அதனால தான் பக்கி பால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஹைப்ரிடைசேஷன்? இந்த ஒரு 3 பாயிண்ட்டு அதை பற்றி சொன்னீங்கன்னா போதும். எத்தனை 5 மெம்பர், எத்தனை 6 மெம்பர்னு நீங்கள் சொன்னது பார்த்துங்க. அடுத்தது கார்பன் நேனோ டியூப். கார்பன் நேனோ டியூப் எப்படி இருக்கு? நான் தான் சொன்னேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் வரும். கிராஃபைட் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகோனல் ஸ்ட்ரக்சர் சொன்னோம். டைமண்ட் பார்த்தீங்கன்னா டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் சொன்னோம். இது கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர், பக்கிபால் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஷாஷர் பால்னு சொல்லியிருக்கோம். ரிசம்பிள்ஸ் ஷாஷர் பால். கார்பன் நேனோ டியூப்ஸ் என்னன்னா இது ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கு. எது ரெண்டு மரம்? கிராஃபைட் லைக் டியூப்ஸ் வித் புல்லரின் எண்ட்ஸ். கிராஃபைட் லைக் டியூப்ஸ், அது கார்பன் நேனோ டியூப். அப்போ அந்த அதில் வந்து கிராஃபைட் எப்படி இருக்கு? ஹெக்ஸகனல் போல இருக்கு. ஆனால் எண்டு எப்படி இருக்கு? எண்டுனா டெர்மினல் பொசிஷன் எப்படி இருக்கு? புல்லரின் போல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிராஃபைட் லைக் டியூப்ஸ் வித் புல்லரின் எண்ட்ஸ். அடுத்து இதை பற்றி சொல்லும் போது என்ன ஹைப்ரிடைசேஷன் சொல்லுங்க. sp2 ஸ்ட்ராங்கர் தேன் ஸ்டீல், அதை பார்த்துங்க. கிராஃபைட்டே மின்சாரத்தை கடத்தினால இதுவும் மின்சாரத்தை கடத்தும். ஹெட்டிங்லேயே நேனோ டியூப்னு இருக்கு. அதனால இது நேனோ டெக்னாலஜியில் யூஸ் ஆகுது, மெடிசனில் யூஸ் ஆகுது. அப்போ இதுவும் ஒரு 1 மார்க் கொஸ்டினாக வரும் இது. ஸோ அப்போ இது எல்லாமே 5 மார்க்காக வந்தது இல்லை. ஒரு மதிப்பெண்ணா நிறைய வாய்ப்புகள் உண்டு, வந்து இருக்கு. சரி, அடுத்தது கிராஃபின். கிராஃபின் என்ன எப்படி ஷேப்பில் இருக்கு? நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த தேன்கூடுடைய தொலைகளை பார்த்தீங்கன்னா இது போல தான் இருக்கும். அப்போ தேன்கூடு அமைப்பு அப்படின்றது தான் அனிகோம் லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ கிராஃபைட்ன்றது வந்து லேயர் லேயராக இருக்கு. அந்த ஒவ்வொரு அடுக்கும் வாட்டர் வால் சிசியால மற்ற அடுக்குடன் பிணைந்திருக்குன்றத அங்கே பார்த்துட்டு வந்துட்டோம். இங்க இது சிங்கிள் லேயர், அதுதான் கிராஃபின். அப்போ சிங்கிள் பிளேனார் ஷீட் ஆஃப் sp2 ஹைப்ரிடைஸ் கார்பன் தான் யாரு? கிராஃபின். சரி, உங்களுக்கு அந்த பக்கி பாலோடைய பென்டகன் ஹெக்ஸகன் காட்டுறேன்னு சொன்னல்லவா? எஸ், இங்க இருக்கு பாருங்க. 12 pentagons, 20 hexagons.